அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரே ஆதரவு யார் அப்படின்னா அந்த பையன்தான். இப்போ அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து போயிட்டான். ஊரார்களுக்கு எல்லாம் தெரியுது, இந்த நேரத்தில் நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. விதவையா இருக்கிறா, இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி தான் வெகு ஜனங்க வந்து அந்த இறுதி டெத்து ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறாங்க. இதை இவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. இந்த பெண் அந்த பாட பக்கத்துலேருந்து அழுந்துட்டு போகிறத பார்க்குறாரு. பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல அந்த பெண்ணை அவர் புரிஞ்சுக்கிறாரு. மனிதர்கள் பார்க்க முடியாத ஒரு ஆழத்தில் இந்த பெண்ணோடு ஈஸியாக கனெக்ட் ஆகுறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்த ஃபஸ்ட் அந்த சைட்லேயே, அந்த ஃபஸ்ட்டு பார்வையிலேயே அன்பு, பாசம், சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் ஒரு உருவமாக வச்சு அந்த ஆழத்தில் இருந்து வர்றது தான் மனதுருக்கம். அந்த மனதுருக்கம் அவளை பார்த்து அவர் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அழாதே அப்படின்னா என்ன செய்ய போறாருன்னா, வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கான ஒரு செட்டில்மெண்ட்ல பண்ண போறேன். எதுக்காக நீ அழுகிறியோ அந்த பிரச்சனையை நான் சரி செய்ய போறேன், அதனால அழாத. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவளை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இழப்பு நடக்கும் பொழுது, அங்கு ஒரு தீமை நடக்கும் பொழுது, இந்த தலையாக கிறிஸ்துவுக்கு முதல் பார்வையிலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. என்ன இன்ஃபர்மேஷன்னா, அவளுடைய வலியின் ஆழத்தை அவர் உணர்கிறார். எந்த ஒரு மனிதன் முதல் பார்வையிலேயே, முதல் மூமெண்ட்லேயே குடும்பத்தினுடைய ஆழமான பிரச்சனையை உணர்ந்து செயல்படுகிறானோ, அவன் எதை வெளிப்படுத்துவான் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் எதெல்லாம் செத்து போய் கிடக்குதோ, எதெல்லாம் மரித்து இருக்கிறதோ அவனால் உயிர்ப்பித்து எழுப்பி கொண்டு வர முடியும்.